அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலையின் பொழுதிற்காய் கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த இரவு நித்திரைக்கு உங்களுடைய பெரிதான பங்கு எங்களை ஆட்கொண்டு எங்களை மீண்டும் உம்முடைய நாளின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு கண்விழிக்க செய்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அழைத்த தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளோடு நாம் இணைவதற்கு ஆண்டவர் நமக்கு அநேக தருணங்களை கொடுத்திருக்கிறார். அந்த தருணத்தின் ஆசீர்வாதம் நம்மை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் ஈர்க்கிறது என்பதை யோசித்து இன்றைக்கு நாம் ஒரு மகத்தான சத்தியத்தை கேட்க தேவ சமூகத்தில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கும்படி இந்த நாளிலும் சாலமோனின் புஸ்தகத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கி வைக்கிறவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த வசனத்தை முடிக்கிறார். இன்றைக்கு லோகத்தில் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே ஒரு தேவன் மட்டும் இப்படிப்பட்ட வல்லமையை பெற்றிருக்கிறார். அவர் ஒருவர்தான் உண்மையான தேவன். அவர் யார் என்றால் வானத்திற்கு ஏறினவரும் இறங்கினவரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வானத்திற்கு பூமியிலிருந்து ஏறினவர், வானத்திலிருந்து இறங்கினவர் யார்? அவர் காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கி வைத்திருக்கிறவர் யார்? இந்த லோகத்தில் காற்று மண்டலத்தை தம்முடைய கையில் பிடிக்குள் வைத்திருக்கிறவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரமாக கட்டினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டி வைத்தவர் யார்? இந்த பூமி முழுவதும் 4/3 தண்ணீரால் சூழப்பட்டு இருக்கிறது. இதை தன்னுடைய வஸ்திரத்தில் கட்டி வைத்தவர் யார்? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? நீ அறிவாயோ? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? ஒரு முனைதருங்கி ஒரு முனை மட்டும் இருக்கக்கூடிய எல்லைக்கோடு எத்தனை நாடுகள் இருக்கிறது? அத்தனை நாடுகளுக்கும், இந்த லோகத்தில் உள்ள நாடுகளுக்கும் அந்த நாட்டின் முடிவு, ஆரம்பம் என்பதை அவர் எல்லைகளாக வைத்திருக்கிறார். இதை உண்டாக்கினவர் யார்? அன்பு பிள்ளைகளே, அதை நீ அறிவாயோ? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன என்று கேள்வி கேட்கிறார். வானத்திற்கு ஏறி இறங்கினவர் யார்? அன்பு பிள்ளைகளே,
நாம் சற்று யோசித்து பார்ப்போம். யோவான் நற்செய்தி நூலை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து இறங்கி பரலோகத்திற்கு ஏறினவர் யார் என்று அங்கு ஞானியின் புஸ்தகத்தில் வாசித்தோம். அதற்கு வேதம் கொடுக்கிற விடை பரலோகத்திலிருந்து இறங்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரலோகத்திற்கு ஏறினவர் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. இவரை தவிர வேறு ஒருவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினதும் இல்லை ஏறினதும் இல்லை என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்றால் இவர்தான் அந்த மகத்தான தேவன், இவர்தான் தண்ணீர்களை தன்னுடைய கைப்பிடிக்குள் அடக்கி வைத்திருக்கிறவர் என்று நாம் உணர வேண்டும். அன்பு பிள்ளைகளே, மேலும் வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் 104வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களாக அவர் மச்சபாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளில் மேல் செல்லுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி. பரலோகம் மேல் வீடு என்று சொல்லுவது, அவர் வாசம் பண்ணுகிற மேல் வீடு என்று சொல்லுவது பரலோகம். அதை தண்ணீர்களால் மச்சுப்பாவி அதன் மேல் கட்டி இருக்கிறார். மேகங்களை தமது பயணத்திற்கு ரதமாக மாற்றி இருக்கிறார். காற்றில் உள்ள சட்டைகளோடே அதன் மேல் அவர் செல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் அவர் யார்? வேதம் சொல்லுகிறது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்றால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்கு மேலே கரைந்து போகும், தனக்குள்ளே கரைந்து போகும் என்று சொல்லுகிறார். யார் மேகங்களின் மேல் வருவார் என்றால் இங்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேகத்தின் மேல் வேகமாக ஏறி எகிப்தின் மேல் இறங்குவார். அன்பு பிள்ளைகளே, அவர் இறங்கும் பட்சத்தில் எகிப்தின் விக்கிரகங்கள் குலுங்கும் என்று இங்கு ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். நம்முடைய காலங்களை நாம் சற்று யோசித்து பார்த்தால் நம்முடைய தேவ வல்லமை எப்படியெல்லாம் நம்மை மகிமைக்குள் பிரவேசிக்க செய்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆமோஸின் புஸ்தகம் நாம் வாசிக்கும்போது 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வானத்தில் தமது மேலான மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தில் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அன்பு பிள்ளைகளே, அவர் வானத்தின் மேல் தமது மேலறைகளை கட்டி பூமியில் கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யார் அவர்? அவருடைய நாமம் என்ன பெயர்? கர்த்தர் என்று
இங்கு ஆமோஸ் பக்தன் சொல்லுகிறார். 18வது சங்கீதம் நாம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலத்திலே நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் வானங்கள் மேல் குமரினார், உன்னதமானவர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டிய தேவன் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். அவர்தான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் நமக்கு இங்கு சொல்லி இருக்கிறது. மேலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனுடைய வல்லமையின் மகத்துவங்களை அங்கு ஏசாயா பக்தன் எப்படி விவரிக்கிறார்? அவர் சொல்லுகிறார், தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை அவர் மேற்கோளாலும் மலைகளை தராசுகளாலும் நிறுத்தவர் யார்? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீர்களை தமது கைப்பிடியில் அளந்து வானங்களை ஜானளவாக பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை தூலாங்கோலங்களால் மலைகளை தராசால் நிறுத்தவர் யார்? அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இவ்வளவு சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் என்ற கேள்விக்கு வேதம் கொடுக்கிற ஒரே ஒரு பதில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் நம்மை தேவனுக்கு எப்படி சாட்சியாக நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் அவருடைய நாமம் எப்படி என்றால், நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த வசனம், அந்த அதிகாரம் துவக்கும் போது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுவுக்கு தரிசனமானார். காற்றை தம்முடைய கரங்களில் அடக்கினவர். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவன் யார்? ஆகாயத்திற்கு ஏறி இறங்கின அந்த தேவன் யார்? சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் தம்மை கொண்டு தீர்மானிக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் தேவனால் எவ்வளவு ஈர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நான் தான் கர்த்தர், நான் தான் தேவன், நீ காண்கின்ற அனைத்தையும் படைத்தவர் நான் தான். வானத்தை படைத்தவர், ஆகாயத்தை படைத்தவர், மேகங்களின் மேல் ஏறி காற்றை தமக்கு செட்டைகளாக உருவாக்கினவர், தமது மேல் வீட்டை தண்ணீர்களுக்கு மேலே மச்சுப்பாவி கீழ் வீட்டை பூமியில் வைத்தவர், வானத்திலிருந்து இறங்கினவர், வானத்திற்கு ஏறினவர். அவர் யார்? அன்பு பிள்ளைகளை, வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று.
இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் இந்த லோகத்தில் உங்களுக்காக எனக்காக துக்கங்களை துயரங்களை அனுபவித்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அன்பின் தேவன் நமக்காக விடுகிற கண்ணீரை நாம் எப்பொழுதாவது பார்த்து இருக்கிறோமா? நாம் விடுகிற கண்ணீரை மட்டுமே நாம் பார்த்து சஞ்சலப்படுகிறோம். நமக்காக ஒருவர் கண்ணீர் விடுகிறார். நம்முடைய இரட்சிப்புக்காக ஒருவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இரட்சிப்புக்காக அனைத்து சுமைகளையும் அவர் சுமந்து தீர்க்கிறார் என்று யோசித்து பார்த்தால் அந்த தேவன் யார்? வேதம் சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அந்த தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அந்த தேவனையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எரேமியா பக்தன் சொல்லும்போது, அந்த தேவனை பின்பற்றுவதற்கு, அந்த தேவனிடத்திலிருந்து சகாயம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அநேக கேள்விகளுக்கு விடை வேத வார்த்தைகளிலே நீர் கொடுத்த அந்த தேவன் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த தேவன் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் மாண்டவர், எங்களுக்காக உயிர்த்தெழுந்தவர், எங்களுக்காக வரப்போகிறவர், எங்களுக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்கி அதிலே எங்களுக்காக எங்களோடு சஞ்சரிக்கப் போகிற தேவனாக இருக்கிறவர். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டோம். அந்த தேவனை பின்பற்றி நடப்பதற்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தின் வாயிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரோடும் தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே நாம் வாழ்கிற காலங்கள் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து அவருக்குள்ளான ஜீவிதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.